இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் வணக்கங்களும். மேஷராசி அன்பர்களுக்காக இந்த தமிழ் புத்தாண்டு அன்றைய தினம் அமர்ந்த கிரகநிலைகள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறக்கு வரும். மிக சுருக்கமாக தான் பார்க்கறக்கு வரும். ஏன்னா குரு பெயர்ச்சியில் வெகு விரைவில் நடக்கிறதுனால அப்போ நம்ம விரிவாக பார்த்துக்கு வரலாம். எப்பொழுதுமே சித்திரை மாதம் அந்த முதல் தேதியில் பார்த்திங்கன்னா உங்களுடைய மேஷராசியில் தான் சூரிய பகவான் பிரவேசம் இருக்க வரும். மேஷத்தில் சூரிய பகவான் இருக்கிற காலகட்டம் என்ன அப்படின்னா, உயிர்களுடைய ஆத்மாவிற்கு அதீதமான பலம் கிடைக்கக்கூடியது. ஆத்மான்னு ஒன்று இருக்குது, மனசுன்னு ஒன்று இருக்குது. அதாவது நம்ம பிறப்பு லக்கணம்னு ஒன்று இருக்குது, அதில் அமர்ந்த கிரக நிலைகளும், பின்பு நம்முடைய ராசின்னு ஒன்று இருக்குது. ராசியிலிருந்து கிரகங்கள் அப்போதைக்கு நகர்ற போது நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் ரெண்டு விஷயங்கள் இருக்க வருது. இந்த நகர்வுகள் என்று சொல்லக்கூடிய மனம் என்று சொல்லக்கூடியது நம்ம ராசியை வச்சு தான் சொல்லக்கூடியது. அதற்கு பலம் தரக்கூடியது சூரிய பகவான் தான். அப்போது இந்த சூரிய பகவான் மேஷராசியில் எப்பொழுது பிரவேசம் செய்தாலும் அந்த சக்தியை மிக அற்புதமாக பயன்படுத்திக்க தெரிய வரணும். மேஷராசி நண்பர்களுக்கு இயல்பாகவே உங்கள் ராசியாக இருந்தாலும் இந்த மேஷம், உங்கள் லக்கணமாக இந்த மேஷம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு அதீதமான உங்கள் லக்கணத்துக்கு பலம் தரக்கூடியவர் யாருன்னாக்கா சூரிய பகவான் தான். செவ்வாய் பகவான் தான் உங்களுக்கு அதிதேவதை அவர் தான். ஆனால் அவருடைய தன்மைகள் பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் கரடுமுரடானவர் செவ்வாய் பகவான். கரடுமுரட அக்னிஸ்தானம், உங்களுடைய ராசியே அக்னி. இந்த அக்னி பாவத்தன்மைக்கு செவ்வாயுடைய தன்மைகள் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் கரடுமுரடாகவே இருக்க செய்யவரும். ஆனால் அதை நிலைநிறுத்தக்கூடியவர் யாருன்னாக்கா சூரிய பகவான் தான். உங்களுக்கு அதீதமான பலந்தம் வழங்கக்கூடிய ஒரு சக்தி யாருக்குன்னா சூரிய பகவானுக்கு தான். அதனால தான் மேஷராசிக்காரர்கள் எப்பொழுதுமே தினசரி சூரிய நமஸ்காரம் செய்ய வரணும். குறிப்பாக வியாழக்கிழமையில் குரு நமஸ்காரமாக செய்ய வரணும். இதெல்லாம் செய்தாக்கா அந்த மேஷராசி அன்பர்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் பிரகாசமாக இருக்கும். அந்த பிரகாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த சித்திரை மாதம். ஆக தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எடுத்துட்டிங்கன்னா எந்த ஆண்டாக இருந்தாலும் சரிங்க, உங்கள் ராசியில் தான் சூரிய பகவானுடைய பிரவேசம் இருக்கும். அதுதான் தமிழ் புத்தாண்டாக தமிழர்கள் கொண்டாடுறாங்க. இப்போது விஷயத்துக்கு வரச்சே வரும். தலை ராசி என்று சொல்லக்கூடிய அக்னி ராசி என்று சொல்லக்கூடிய மேஷராசி பாவத்துக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்குன்னு பார்க்குற போது சூரிய பகவான் ஜென்ம ராசியிலேயும் உடன் குரு பகவானும் இருக்கிறாங்க. இதனுடைய அதீதமான சக்தியாகப்பட்டது புதிதமான ஒரு உந்துதல்லாம் இருக்க வரும். புதிய ஒரு உந்துதல்கள் இருக்க வரும், புதிய திட்டங்கள் இருக்க வரும், புதிய தெளிவுகள் இருக்க வரும். கடந்த காலத்தில் இந்த குழப்பங்கள் எல்லாம் விலகி ஒரு தெளிவான மனநிலைக்கு இப்போதைக்கு நீங்கள் வந்திருக்க வருவீங்க. புதுசாக திட்டங்கள் செய்ய வரணும், சாதிக்கணுன்ற மாதிரி இருக்க வரும். புதிய தன்னம்பிக்கையெல்லாம் உங்களுக்கு பிறந்திருக்க வரும். இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பொற்காலம்னு எடுத்துக்க வரலாம். பயன்படுத்திக்க வரணும், மிக அற்புதமாக பயன்படுத்திக்க வரணும். கடந்த கால நினைவுகளையே நினச்சி நிகழ்கால நிகழ்வுகளை கோட்டை விடக்கூடிய சூழல்கள் நிறைய பேருக்கு இருந்திருக்கலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஜென்மத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த குரு பகவானும் சூரிய பகவானுடைய சேர்க்கையும் உங்களுக்கு ஒரு புதிய ஒளியை கொடுத்துருக்கும். மனதிலையும் சரி, உங்கள் ஆத்மாவிலையும் சரி, உங்களோட உடல் ரீதியிலையும் சரிங்க, உங்கள் செயல்பாடுகளையும் சரிங்க, ஏதோ ஒரு புது ஒளி கிடைச்சா மாதிரி இருக்க வரும், தெம்பு கிடைச்சா மாதிரி இருக்க வரும். இதை நீங்கள் பயன்படுத்திக்க வரணும். பழைய நிலைமையே நினச்சிக்கிட்டு எப்பொழுதும் இருக்கக்கூடாது. ஒரு புது தெளிவுக்கு வந்துடணும். ஒரு நல்ல எனர்ஜி இருக்க வரும். இந்த எனர்ஜியை ஒரு சரியான விஷயத்தில் நீங்கள் முதலீடு செய்திடணும். அதாவது ஒரு செயல்பாடுகள் செய்வதற்கு தொடங்க வரணும். அவங்களுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய திட்டங்கள் ஒன்று வச்சுருக்கீங்கன்னாக்கா அதை முறைப்படுத்தி வெற்றி காணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெற்றியும் சேரக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக இருக்க வரும். ஆக உங்களுடைய ஜென்ம ராசி அமைப்பில் உங்களுடைய ஜென்மம் என்ன நினைக்குதோ அதனுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்க வரும். உங்களுடைய ஜென்ம ராசிக்குரிய செவ்வாய் பகவான் சனீஸ்வரரோடு இணைஞ்சு இருக்கிறதுனால கொஞ்சம் கோபதாபங்கள் இருக்கும், வேகங்கள் அதிகமாக இருக்க வரும். இதில் கொஞ்சம் விவேகத்தை கொஞ்சம் சேர்த்துக்குவாங்க. நீங்கள் வேகமாக இருப்பது தவறில்லை. கடந்த காலத்தில் நான் இவ்வளோ தோல்விகள் பட்டனே, இவ்வளோ அவமானங்கள்லாம் பட்டனே, அதெல்லாம் விடக்கூடாது. எனக்கு கிடைச்ச வாய்ப்பு, இந்த வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்தி நான் வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டுறேன் பாருங்கிற ஒரு வேகமெல்லாம் இருக்க வரும். அது தவறே கிடையாது. ஆனாலும் கூட சனீஸ்வரரோடு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கனிவாக நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணால் ஒரு சிறந்த வெற்றியை நீங்கள் அடைய செய்ய வரலாம். ஆகையில் அந்த நிலைக்கு போக வரலாம். இந்த காலகட்டத்தில் உங்களை யாரும் ஜெயிக்க முடியாதுங்கிற மாதிரி தான் இருக்க வரும். அனைத்திலுமே நீங்கள் தான் வெற்றி பெறுவீங்க. சனீஸ்வரரோடு உங்களுடைய ராசி கிரகமான செவ்வாய் பகவான் இணைஞ்சதுனால அவர் கொஞ்சம் கூட இருந்தே குழி பறிக்கிற மாதிரியான சில நிகழ்வுகளை செய்ய பார்க்க வரலாம். சனீஸ்வர பகவான் தனித்து நின்றால் உங்களுக்கு ஜெயம், அதனுடைய வழிமுறைகள் வேற. ஆனால் இருவருமே இணைந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறாங்க. கடந்த காலத்தில் எந்தெந்த வகையெல்லாம் நீங்கள் ஏமாந்திருக்கலாம், கோட்டை விட்டுருக்கலாம், நிறைய விஷயத்தை நீங்கள் பறிகொடுத்திருக்க வரலாம். அதையெல்லாம் மீண்டு எடுக்கணுங்கிற ஒரு வேகத்தை செவ்வாய் பகவான் கையில் எடுக்க வருவார். அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் சூரியனும் குருவும் உங்களுக்கு கொடுக்க வருவாங்க.
சனீஸ்வர பகவான் மறைமுகமாக அதை வந்து நஷ்டப்படுத்தவும் அவர் முயற்சி செய்ய வருவார். ஆகையால் உங்களுடைய செயல்பாடுகள் அத்தனையிலும் சரி, உங்கள் சம்பாத்தியம் அத்தனையிலும் சரிங்க, ஒரு நேர்மை இருக்கும்படியாக நீங்கள் எப்பொழுதும் பார்த்துக்கோங்க. தவறான வழிபாதைகளை நீங்கள் போகக்கூடியவங்க கிடையாது. ஆனால் கடந்த கால சூழ்நிலைகள் சிலரை அப்படி போக வைக்க பார்க்கலாம், அல்லது சில மெத்தனத்தை கொடுக்க வரலாம். எங்களை யார் என்ன பண்ண முடியும், பார்த்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலெல்லாம் உண்டு பண்ண பார்க்க வரும். மேலும் ஒரு தேவையற்ற ஒரு ஒரு அகலக்கால் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஆடம்பரமான செலவுகளை ஈடுபட வைக்கிறது, இது போன்ற எண்ணங்களை எல்லாம் கொடுக்க பார்க்க வரலாம். ஒரு கௌரவத்துக்காக வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஏதாவது சில செயல்களை போய் நாமளே புதுசாக உருவாக்கக்கூடிய சில சூழல்கள் உருவாக பார்க்க வரலாம், சனி செவ்வாய் சேர்க்கையால். ஆகையால் எவருடனும் பேசுகிற போதும் சரி கனிவு, உங்களுடைய எண்ணங்களிலும் ஒரு கனிவு, உடம்பையும் மனதையும் உஷ்ணம் இல்லாமல் பாதுகாத்துக்கிறதுல ரொம்ப கவனங்கள் செலுத்துவாங்க. மற்றபடி எல்லாம் நன்மையாக இருக்கிற ஒரு சிறு எச்சரிக்கை தான் இது. சனீஸ்வரோடு இருக்கிறதுனால கொஞ்சம் அவரை நம்ம கவனிச்சுக்கணும் இல்லையா. அவருடைய பார்வை உங்களுடைய ஜென்ம ராசியில் விடுறதுனால கொஞ்சம் கவனமாக தான் இருந்தாக்கணும். அவரும் சொந்த வீட்டில் பலமாக நிற்கிறார், அங்கேருந்து உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்குறார். நீங்கள் என்ன பண்ணுறீங்களா பண்ணுங்க, நான் என்னுடைய காலம் வரும்போது நான் என்ன பண்ணுறேன் பாருங்கன்ற மாதிரி காத்துட்டு பாரு. அவருக்கு வாய்ப்பு தராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் நான் சொல்ல வரேன். மற்றபடி நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடியதெல்லாம் சிறப்பாக செய்கிற பட்சத்தில் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. அதற்கான காலகட்டம் உங்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டாச்சு இந்த பிரபஞ்சத்தால். உங்களுக்கு எல்லாம் ஜெயமாகவே இருக்க வரும். சிறப்புகள் நிறைய உண்டு. தனச்சேர்க்கையும் பெருக செய்ய வரும். விசேஷங்கள் உண்டு. என்னென்னா குடும்பத்துக்கு கொஞ்சம் சுப விரயங்கள் எல்லாம் கொஞ்சம் கூடி நிற்க வரும். கட்டாயமாக செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான். விரும்பி செய்யக்கூடிய செலவுகள்லாம் உண்டாக வரும். வருமானமும் பெருக வரும். ஒரு பேரும் குடும்பத்திலையும் நல்ல நிகழ்வுகள் எல்லாம் ரொம்ப நாளாக தள்ளி போட்டிருந்தது, இல்லை ரொம்ப காலமாக தடைப்பட்டிருந்த நிகழ்ச்சிகள் இப்போ எல்லாம் நல்ல விதமாக இருக்குன்ற மாதிரி சுப நிகழ்வுகள் எது ஒன்றாலும் இருக்க வரலாம். அது நன்மையாகவே அமைய சேரும். இந்த அமைப்பு உங்களுக்கு அற்புதமாக இருக்க வருது. தனச்சேர்க்கையும் நல்லா இருக்குது. குடும்பத்தில் விரும்பி செய்யக்கூடிய சுப செலவுகளும் குறிப்பாக இருக்க வருது. வரவும் சிறப்பாக இருக்கிறதுனால விசேஷங்கள் நல்லா உண்டு. வாக்கு இனிமையாக இருக்க செய்கிறோம். எல்லாம் கணக்கு போட்டு பேசுவீங்க, கணக்கு போட்டு சம்பாதிப்பீங்க, எல்லாம் கணக்காகவே இருக்க வரும். கடந்த காலத்தில் கொஞ்சம் மெத்தனமாக இருந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருக்க மாட்டீங்க. நல்ல விசேஷமாக இருக்க வரும். உங்களுடைய முயற்சியும் பார்க்குறப்ப கொஞ்சம் வேகம் நல்லா தெரிய வரும். கடந்த காலத்தில் கொஞ்சம் மெத்தனமாக இருந்துட்டேன், இப்போ நான் வேகமாக இருக்கிறேன்ற மாதிரிலாம் இருக்க வரும். ஆகையால் இந்த வேகம் இன்னும் நல்ல சிறப்பாக இருக்கிறதுக்காக என்ன பண்ண வரலாம் நீங்கன்னா, உங்களுடைய கல்லீரலை சுத்தப்படுத்தக்கூடிய செயல்களை சிறப்பாக செய்துக்குவாங்க. இந்த டீ காஃபி சாப்பிட்றவங்களா இருந்தால் கொஞ்சம் ரொம்ப குறைச்சிக்குவாங்க. உடற்பயிற்சி கொஞ்சம் அழகான முறையில் செய்துக்குவாங்க. அதுபோல் உங்களுடைய குருஸ்தானம் வலிமையாக இருக்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் மஞ்சள் கர்ச்சிப்பாச்சும் கையில் வச்சுக்குவாங்க. ரொம்ப நல்லா இருக்க வரும். மஞ்சள் அடைய முடிந்தாலும் வாரத்தில் ஒரு தினம் வியாழக்கிழமையில் நீங்கள் அணிஞ்சிக்க வரலாம். அது உங்களுக்கு ரொம்ப நன்மையை தரக்கூடியதாக இருக்க செய்ய வரும். அதே போல் விநாயகருடைய வழிபாடுகள் ரொம்ப நல்லா இருக்க வரும். ஏன்னா சந்திர பகவானுடைய அமைப்பு இந்த காலகட்டம் உதயமானதே வந்து பார்த்திங்கனாக்கா மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் தான் உதயமாக இருக்க வருது. அது செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம், உங்கள் ஜென்ம ராசிநாதனுடைய நட்சத்திரம். வேகங்கள் அளவுக்கு அதிகமாக இருக்கிற அளவுக்கு விவேகங்களும் சேர்ந்தால், அப்படி புத்தி கூர்மையும் சேர்ந்தால் வெற்றி சுலபமாக இருக்க வரும். இப்போது இந்த விவேகம் இருக்குது, அறிவு திறன் எல்லாம் இருக்குது, ஆனால் உடம்பு மட்டும் ஒத்துழைப்பு தரல, மந்தமாக இருக்குது, சோகமாக இருக்குது, ஒரு கோழைத்தன்மையாக இருக்குது அப்படின்னாக்கா புண்ணியம் இல்லை இல்லையா. அப்போது யார் ஒருத்தருக்கும் கல்லீரல் ஆகப்பட்டது கொஞ்சம் பலகீனமாக இருந்துச்சுன்னு சொன்னாக்கா தனவரவும் இருக்காது, சுறுசுறுப்பு இருக்காது, மந்த புத்தி இருக்கும், வாயு தொல்லைகள்லாம் இருக்க வரும். அப்போது வாயு தொல்லைகள் தரக்கூடிய உணவுகள் எதுவாக இருந்தாலும் சரி, காரம், உஷ்ண சம்பந்தமான உணவுகள் இவைகள்லாம் கொஞ்சம் நீக்கிட்டோம்னா கொஞ்சம் அதற்கான ஒரு இயற்கை முறையில் நீங்கள் உங்கள் கல்லீரலை பலப்படுத்துறதுக்கான செயல்களில் நீங்கள் ஈடுபட்டுறீங்கன்னு சொன்னால் மருத்துவரை கேட்டு கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய சில உணவு முறைகள்லாம் எப்படி சாப்பிட்டுக்கு வரணும், உடற்பயிற்சிகள் செய்கிறதா எப்படி செய்தால் நல்லா இருக்குன்றதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அழகாக சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு இந்த மனவேகம் அறிவு வேகம் போலவே உடலும் வேகமாக உங்களுக்கு இயங்க ஆரம்பிக்கும். சிறப்பான ஒத்துழைப்பாக இருக்க வரும். வெற்றி மேல் வெற்றி உண்டாக வரும். அனைத்திலும் ஜெயத்தை கொடுக்க செய்ய வரும். அந்த சிறப்புகள் இருக்க வருது. அதுபோல் உங்களுடைய சுகபாக ஸ்தானங்களும் ரொம்ப நல்லா இருக்க வர்றதுனால குறையில்லை. விசேஷகரமாக இருக்க வரும். விசேஷகரமாக இருக்கிற மகிழ்ச்சிகள் கொஞ்சம் கூடி இருக்க வரும். நான் முதலே சொல்லிட்டு குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் உண்டுன்றதும் தெரிவிச்சிருந்தேன். குழந்தைகள் வகையிலையும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நன்மையாக இருக்க வரும், கௌரவமாக இருக்க வரும். குழந்தைகள் இல்லாதவங்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்புகள், குடும்பம் விரிவடையணும்னு இருக்குது. அது நல்ல விஷயங்கள் நடக்கணும், எதிர்பார்த்த விஷயங்களாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி நிலையில் தான் இப்போ அமைஞ்சிருக்கிறதுனால குழந்தை இல்லாதவங்களுக்கும் குழந்தை இல்லை குழந்தை இருக்கிறவங்களும் குழந்தைகள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வர்றது, அவங்களால ஒரு மகிழ்ச்சி அடைய வர்றது,
இப்படி ஒரு சில நன்மைகள் எல்லாம் சிறப்பான முறையில் ஒரு நல்ல கௌரவமான விஷயத்தை நோக்கி உங்களுடைய பயணங்கள்லாம் குறிப்பாக இருக்க வரும். குழந்தைகளுக்கும் சரி, உங்கள் குழந்தைகளாலும் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி இருக்கிறதுனால அவங்களுடைய வாழ்க்கை திறனும் நல்லா இருக்க வரும். சிறப்புகள் உண்டு. கொஞ்சம் கடந்த கால நிகழ்வுகளில் கொஞ்சம் நோய்க்காக செலவு பண்ணிட்டேன், இல்லை ஒம்பு தும்புகளுக்காக செலவு பண்ணிட்டேன், இல்லை கடனுக்காக வீணாக எல்லாம் இழந்துட்டேன்னு சொல்லி அதையே நினச்சிட்டு இருக்கக்கூடாது, நினைக்க வைக்கும். கேது பகவான் உங்களுக்கு கன்னிராசியில் இருக்கிறதுனால இதையே நினைக்க வச்சுட்டு இருக்க வருவார். ஆகையால் அதுலேருந்து நீங்கள் தான் மீண்டு வெளியே வரணும். கடன் ஒம்பு வழக்கலாக இருந்தாலும் சரி, ஒரு தீரா பிரச்சனைகளாக இருந்தாலும் சரிங்க, நோய் நொடியாக சரிங்க, எல்லாத்துலேருந்து வெளியே வந்துடுவீங்க. நீங்கள் இந்த காலகட்டமே உங்களுடைய பிரச்சனைகள் ஒட்டு மொத்தமாக விலகி உங்கள் வாழ்க்கையை செம்மைப்படுத்துறதுக்கான ஒரு காலகட்டம். இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த வாய்ப்பை அழகான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்க வரணும். அதனால் உங்கள் விரோதங்கள் எல்லாம் களையக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறதுனால பழையன என்னென்னலாம் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்க வருதோ அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் அழகான முறையில் நிவர்த்தி பண்ணிக்க வரலாம். சிறப்புகள் உண்டு. திருமணம் ஆகாதவங்களுக்கு சுப நிகழ்வு நான் முதலே சொல்லிட்டேன். இது உங்களுக்கு நிகழக்கூடிய ரொம்ப காலம் எதிர்பார்த்துட்டு இருந்த வரனாகவும் இருக்க வரலாம். திருமணமாக இருக்கலாம், இல்லை கல்யாணம்லாம் ஆயிடுச்சுங்கன்னா குடும்பத்தில் குழந்தைகளுக்கு ஆகிற நிலை இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக அற்புதமாக அமைய செய்ய வரும். அப்படியும் இல்லை, ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு நாங்கள் சிறப்பாக இருக்கிறோம், இல்லை ஏதோ ஒரு வகையில் ஒரு கொஞ்சம் கிளேசமாக இருந்துச்சு, கொஞ்சம் வம்பு வழக்காக இருந்துச்சு, வாழ்க்கையில் கொஞ்சம் ஒற்றுமை இல்லாமல் இருந்தனாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் மாறி இப்போ ஒற்றுமை குதூகலம் எல்லாம் கூடி வரும். மனைவியால் இப்போது நீங்கள் ஆணாக இருக்கீங்கன்னாக்கா மனைவியால் உங்களுக்கு யோகமாகவும், நீங்கள் பெண்ணாக இருக்கீங்கன்னா கணவரால் உங்களுக்கு நல்ல யோகமும் உண்டாக செய்ய வரும். ஆக இதெல்லாம் ஒரு நல்ல நிகழ்வில் தான் இருக்க வருது. எந்த ஒரு அசுபத்தன்மையும் இல்லாத ஒரு கிரக கட்டத்தில் தான் இந்த புத்தாண்டு உங்களுக்காக அமைக்கப்பட்டிருக்க வருது. ஆக இது ஒரு சிறந்த அமைப்பாக இருக்க வரும். இதை நீங்கள் பயன்படுத்திக்க வருவீங்க. முயற்சி திருவினையாக்குன்னு சொல்ல வருவாங்க. அழகான முறையில் செய்யக்கூடிய இந்த முயற்சிகளாகப்பட்டது நல்ல வெற்றியை தரக்கூடியதாக இருக்க வரும். ஆக இந்த திருமண பந்தமாக இருந்தாலும் பிரிஞ்சு போனவங்க கூட ஒன்று இணைஞ்சிருவாங்க. இந்த காலகட்டத்தில் எல்லா வகையிலுமே ஒரு பாச பந்தங்கள் கூடி நிற்க வரும். உணர்ச்சி பெருக்கம் அதிகமாக இருக்க செய்ய வரும். அதில் கொஞ்சம் வீரம் விவேகம்லாம் கலந்த ஒரு துணிச்சல் நல்லா இருக்க வரும். அது போன்ற பாசிட்டிவான எனர்ஜியான எல்லா நிகழ்வுகளுமே உங்களை சுற்றி நடக்கிறத நல்லா நீங்கள் பார்க்க வரலாம். ஒரு தவறான நண்பர்களாக இருந்தாலும் சரி, உங்களை அவமதித்த நண்பர்களாக இருந்தாலும் சரிங்க, அதெல்லாம் உங்களை விட்டு தன்னால் விலகி நல்லது மட்டுமே உங்களோடு இருக்க வரும். அல்லது கடந்த காலத்தில் நீங்கள் நல்ல விஷயங்கள்லாம் விட்டு விலகி இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்களாக உங்களுடைய நிலையிலிருந்து மாறி நல்லவைகளெல்லாம் நீங்கள் அழகான முறையில் கண்டுபிடிச்சு நீங்கள் இணைச்சிக்க வருவீங்க. ஆக எல்லாவற்றுக்குமே ஒரு நல்ல சிறந்த ஒரு காலகட்டமாக இது வரும். வெளி தொடர்பு, நம்ம குடும்ப தொடர்பு, நம்முடைய எண்ண தொடர்பு, இந்த தொடர்புகள் எல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்ச பிரகாரமே எல்லாம் நல்லா இருக்க வரும். அது ஒரு பெரிய ஒரு விசேஷம். அதுபோல் உடல் ரீதியில் எடுத்துக்கிட்டாலும் சரிங்க, எப்பொழுதுமே ஒரு உஷ்ணம் இருக்க தான் செய்ய வரும். உஷ்ணம் இருக்க தான் செய்ய வரும். அதனால் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. மனநோய் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டால் போதுமானது. மனநோய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி தான், இந்த கல்லீரல் பாதிப்புகள் இருந்தாலும் மனநோய் உண்டாக்கிடும், பணநோயும் உண்டாக்கிடும். அதை கொஞ்சம் சரி பண்ணிக்க வாங்க. அதனால தான் இந்த டீ காஃபி சாப்பிட்றவங்களா இருந்தால் கொஞ்சம் அளவீடுகள் தேவை குறைச்சிக்கணும்னு சொன்ன காரணம் அதுதான். அதுபோல் செரிக்காத உணவுகள்லாம் சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டால் ரொம்ப நல்லா இருக்க செய்ய வரும். கட்டுப்பாடுகள் தேவை. உள்ளுறுப்புகளில் ரொம்ப ரொம்ப கட்டுப்பாடுகள் தேவை. சாப்பிடக்கூடிய உணவு எளிதில் ஜீரணமாகக்கூடியதாக இருக்க வரணும். அதே போல் உங்கள் உடம்பு சுறுசுறுப்படைய நீங்கள் சிறு உடற்பயிற்சியாச்சும் நீங்கள் செய்ய வரணும். ஒரு நடைபயிற்சியாச்சும் நீங்கள் செய்ய வரணும். அது காலை மாலை 2 வேளையும் அழகான மாதிரி வச்சுக்குவாங்க. ஒரு எனர்ஜியாக இருக்க வரும். நீங்கள் தான் முடிவு பண்ணிக்க வரணும். நான் எப்பவுமே சுறுசுறுப்பாக தான் இருக்க வருவேன், சோர்ந்துலாம் உட்கார மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணிக்கிட்டே இருக்க வரணும். எப்பவுமே இருக்கக்கூடியவங்க மேஷராசிக்காரர்கள் தான். ஒரு சிலருக்கு அது போல் கொஞ்சம் மந்தகாலமான ஒரு குணங்கள் இருக்கும். கடந்த கால பதிவுகள் அது போல் செய்ய வைக்கும். சனீஸ்வருடைய பார்வை உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால சரிங்க, ஒரு நேரம் நீங்கள் போடக்கூடிய திட்டங்கள் அதை செயல்படுத்த முடியாமல் தடுக்க பார்க்க வரும். மந்த புத்தியை கொடுக்க வரும். சனியுடைய பார்வைப்பட்டாலே அப்படி தான் மந்த புத்தியை கொடுக்க வரும். அப்போ மந்த புத்தி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் கொஞ்சம் குருவை கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணி விடணும். குருவுடைய அவயம் தான் அந்த கல்லீரல் மண்ணீரல் இவைகள்லாம் ரொம்ப தூய்மையாக இருந்துச்சுன்னு சொன்னாக்கா நமக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எனர்ஜி இருக்க வரும். அதுதான் குரு தொடர்புன்னு சொல்ல வருவாங்க. நல்லா இருக்க வரும், சிறப்பாக இருக்க வரும். ஆகையால் இதெல்லாம் நீங்கள் அழகான முறையில் கடைபிடிச்சிக்குவாங்க. அரச மரத்தை காற்றை வாங்குறதும் பகல் வேலையில் ரொம்ப நன்மையை தரக்கூடியதாக இருக்கணும். வியாழக்கிழமைகளில் நீங்கள் அரச மரத்தை வளம் வர்றது உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்க வரும். விசேஷமாக இருக்கும். இயற்கை வழிபாடுகளில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அரச மரத்தை வழிபாடுகள் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கச்சே வரும். இந்த காற்று நல்லா உள்ளே இழுக்க வரணும். உள்ளே இழுத்து அடி வைத்து வரணும், இழுத்து வெளியே விட வரணும். வெறும் வயிற்றோடு போயிட்டு நீங்கள் இதெல்லாம் செய்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா பிராணாயாம பயிற்சிகள் செய்தாலும் சரிங்க, உங்களுக்கு நன்மையாக இருக்க வரும். ஏதோ ஒரு மாறுதல் தெரியுதுங்கன்ற மாதிரி இருக்க வரும். ஒரு வாரம் நீங்கள் போயிட்டு செய்தாலே ஏதோ ஒரு மாறுதல் தெரியுது. அரச மரத்து அடியில் நின்றுட்டு நல்ல சுவாசத்தை இழுத்து வெளியே விட்டாலே நல்லா இருக்குது,
எங்களுக்கு ஏதோ ஒரு மனதளவிலும் உடலவிலும் ஒரு மாற்றம் தெரியுதுன்ட்டு நல்லா உணர வருவீங்க. அரச மரமே இல்லாத ஊரில் இருக்கக்கூடியவங்க அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. சும்மா இருக்கிற இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூரிய நாராயணரை பார்த்துட்டு காலை வேளையில் சூரியன் வருவார் இல்லையா, அந்த சூரிய பகவான் முன்ன இருந்தே நீங்கள் கொஞ்சம் இந்த பிராணாயாம பயிற்சியை செய்ய வரலாம். ஒரு 5 சுற்று 10 சுற்று எவ்வளோ முடியுமோ அதை நீங்கள் செய்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தூய காற்றை அற்புதமான முறையில் நீங்கள் வந்து உள்ளே சுவாசிக்கிற பட்சத்தில் உங்களுக்கு அடி வயிற்று வரையில் அந்த காற்றை இழுத்து நீங்கள் விடும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுறுப்புகள் பலப்பட வரும். அதனால் குருவுடைய பலம் அதிகமாக வரும். குருவுடைய பலம் அதிகமாச்சுன்னா பாக்கியங்களை நீங்கள் பெறலாம். ஏன்னா உங்களுடைய பாக்கியநாதனே யாருன்னா குரு பகவான் தான். பாக்கியம்னா என்ன அப்படின்னா கண்ணுக்கு புலனாகாத சில தெய்வீக சக்திகள், நம்ம விரும்பக்கூடிய ஒரு விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்தில். நாம் ஒரு தான தர்மங்கள் செய்து கேட்கக்கூடிய விஷயம், இறைவனை வழிபாடுகள் செய்து கேட்கக்கூடிய விஷயங்கள், நம்முடைய பிதர்களை வேண்டி கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு கிடைக்கிதுன்னா நமக்கு பாக்கியம் கிடைச்சிடுச்சுன்னு அர்த்தம். சிலருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, எவ்வளோ முயற்சி பண்ணி கிடைக்கலன்னா பாக்கியமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த பாக்கியநாதன் குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே அமர்ந்திருக்கிறதுனாலையும் இனி வரும் காலத்தில் அவர் தனஸ்தானத்துக்கு பெயர்ச்சியாக இருக்க வர்றதுனாலையும் அந்த குரு பகவானுடைய வழிபாடுக்காக குரு பகவானுடைய உள் அவய உறுப்புகளையும் சரி பண்ணிக்கிறது, அவருடைய அந்த காற்று சுவாச மண்டலத்தையும் சிறப்பான முறையில் இயங்க வைக்க வர்றது, அவருடைய அரச மரத்தையும் வள வர செய்ய வர்றது, இவைகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ராஜயோகத்தை வழங்க செய்ய வரும். சிறப்பாக இருக்கிறோம். நல்ல தெய்வ அனுகூலங்கள் கிட்ட செய்ய வரும். புண்ணிய கஷேத்திரங்கள் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்க செய்ய வருங்க. சிறப்பாக இருக்க செய்ய வரும். தொழிலும் பார்க்குற போது ஒரு நிரந்தரமான தன்மைகள் உங்களுக்குள்ள வெளிப்படப்படுது. விரும்பி செய்ய வருவீங்க. கடந்த காலத்தில் ஒரு விருப்பம் இல்லாமல் தொழில் இருந்திருக்க வரும். பிடிக்கலை, இல்லை சம்பளம் பத்தலை, வேண்டாம் வெறுப்பாக இருக்குது, இல்லை செய்ய உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது, இப்படி ஏதோ ஒரு வகையில் நான் சரியாக செய்தாலும் வரக்கூடிய கஸ்டமர் சரியாக வர்றதில்ல அப்படிங்கிற மாதிரியும் இப்படி ஏதோ ஒரு வகையில் தொழில் ரீதியில் சில பின்னடைவுகள் ரொம்ப அலைச்சலாக இருக்குங்க. இடவிட்டு இடம் இப்படி மாறிட்டே இருக்கிற மாதிரிலாம் இருக்க வருது. கந்திருஷ்டி ஓம்பல் தான் அதிகமாக இருக்குது, ஒன்று விருத்திக்கு வந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற விஷயங்கள் இவைகள்லாம் மாறி ஒரு நிலைத்தன்மையாக இருக்க வரும். நீங்கள் விரும்பிய மாதிரி இருக்க வரும். தொழிலுங்கிறது இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது, நான் பிடிச்சி செய்கிற அந்த வேலையை விரும்புகிற மாதிரி இருக்க வருது, என்னை விரும்ப வைக்குது, இப்போல்லாம் நல்லா இருக்க வருது, வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் வர செய்ய வராங்க அப்படிங்கிற மாதிரி இருக்க வரும். உங்கள் கர்மாவை அழகான முறையில் செய்ய வருவீங்க. அதாவது உங்களுடைய செயலும் சிறப்பாக இருக்கும். உங்கள் கடமைகள் என்ன செய்யணும்னு ஆசை இருக்கோ, உங்களுக்காக நிர்பந்திக்கப்பட்டிருக்க வருதோ அதை ரொம்ப அழகான முறையில் சுத்தமாக நீங்கள் செய்ய வருவீங்க. அந்த விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்க வருதுங்க. ஆக இந்த காலகட்டத்தில் உங்கள் லக்னாதிபதி, அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால சனீஸ்வரோடு சேர்ந்தாலும் சரி, வேறு யாரோட சேர்ந்தாலும் சரி, நீங்கள் விரும்புகிற மாதிரி தான் லாபங்கள் இருக்க வரும். ஒரு வகையில் கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, வரக்கூடிய வருமானமாகப்பட்டது இப்படி தான் வருது, ஒரு புறம் போயிட்டே தான் இருக்குது அப்படின்னாலும் வரத்து கடந்த காலத்தில் இல்லாமலேயே இருந்தது இல்லையா, இந்த காலகட்டத்தில் வரத்து கொஞ்சம் கூடுதலாக இருக்க வரும். அது சிறப்பு தானே இல்லைங்களா? ஒரு வகையில் வர்றது இவ்வளோ வந்தால் தானே நமக்கு செலவுகள் செய்ய வசதியாக இருக்க வரும் இல்லையா? ஆக சுப செலவுகள் செய்யணும்னு குடும்பத்தில் ஒரு விதி இருக்க வருது. அப்போ அந்த வகையில் ஒரு புண்ணிய கஷேத்திரங்கள் போயிட்டு வரணும், வெளிநாடுலாம் சுற்றுலா பயிற்சிலாம் போயிட்டு வரணும், ஒரு ஆனந்தமாக வாழணும், ஆடம்பரமாக வாழணுன்ற எண்ணங்கள்லாம் கூட இந்த காலகட்டத்தில் உதயமாக வரும். அதற்கெல்லாம் செலவு செய்ய பொருளாதாரம் உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்க செய்ய வரும். கடன் படக்கூடிய நிலைகள் இருக்க வராது. சுய அமைப்பிலேயே நான் எல்லாத்தையும் நான் அமைச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்க வரும். ஆக உங்களுக்கு இந்த புத்தாண்டு பிறக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையிலும் உங்களுக்கு ஜெயமாக இருக்க செய்ய வரும். எந்த தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரிங்க, அதில் ஒரு திருப்தி நிலைகள் குறிப்பாக இருக்க வரும். குடும்ப நிலையிலையும் வருவாய் நிலையிலையும் திருப்திகள் இருக்க வரும். வெளி தொடர்புகள், உங்களுடைய வாழ்க்கை உறவுகள் எல்லா வகையிலையும் எடுத்துக்கிட்டாக்கா உங்களுக்கு சந்தோஷகரங்கள் அழகாக இருக்க வரும். நீங்கள் மாத்திரம் பழையசாக மறந்துடணும். நேற்றுக்கு என்ன இப்படி சொல்லி காமிச்சிங்கல்ல, அதனால் உங்களை மேலே நான் கோபமாக தான் இருக்கேன், உங்களுடைய உறவு எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இந்த பழசெல்லாம் மறந்து தூக்கி போட்டுட வேண்டியது தான். ஏன்னா சனீஸ்வரர் உங்களுக்கு நினைவுபடுத்தி ஒரு பிரிவினைவாதி மாதிரியே உங்களை வச்சிருக்க வருவார். ஒரு வேதனைவாதியாகவும் ஒதுங்கி நிற்கக்கூடியவராகவும் ஒரு மந்தமாக செயல்படக்கூடியவராகவும் அல்லது உங்களை வந்து பிறருக்கு வந்து ஒரு கடினமான நபராக காட்டக்கூடிய நிலைகளை சனீஸ்வர பகவான் செய்துக்கிட்டே இருக்க வருவார். ஏன்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அவர் வந்து நீச்சம் ஆகாதவர். ஆகையால் கொஞ்சம் திட்டமிட்டு தான் நீங்கள் எல்லா செலவுகள் செய்கிறதா இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தை நீங்கள் உணர்ந்துக்கிட்டு எனக்கு சூரிய பகவானுடைய பிரகாசம் தான் எனக்கு வேணும், சனீஸ்வருடைய இருள் வாழ்க்கை எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி மனசில் வச்சுக்கிட்டு யாரையும் உதாசனப்படுத்தக்கூடாது. எந்த உறவுகளையும் நேற்று வரை உங்களை விரோதியாக நினைத்த உறவுகளோ நண்பர்களோ தொழில் வகையில் வந்த வாடிக்கையாளர்களோ யாரையுமே நீங்கள் வந்து பழைய விரோதத்தை நீங்கள் தொடரக்கூடாது. விட்டதாக விட்டுடணும். ஏன்னா விட்டு தான் ஆக வரணும். இல்லைன்னா
அது ஒரு மாயை மனக்கவலையை கொடுத்துக்கிட்டே இருக்க வரும். ஏன்னா கேது பகவான் உங்களோட விரோதி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அங்கே ஒன்றும் இல்லை, நேற்றுலாம் கடன் நிறைய இருந்துச்சு அடைச்சிட்டேன், வியாதிக்காக நிறைய செலவு பண்ணோம், வியாதியும் விலகியாச்சு, வம்பு தும்புகள்லாம் இருந்து உறவுகள்லாம் சங்கடப்படுத்தினாங்க, என்னை அசிங்கப்படுத்தினாங்க, என் நிலையை பார்த்து கொச்சப்படுத்தாங்க, எல்லாம் விலகி சரியாகி போயிடுச்சு. ஆனால் இப்போ நான் நல்லா மேம்பட்டு வந்துட்டேன், மேம்பட்டு வந்துட்டு இருக்க வரை நல்லா தான் இருக்க வரை எந்த குறையும் இல்லை அப்படின்ற நிலைகள் இப்போ இருக்கும். இந்த இருக்கிற நேரத்தில் பழச அசைபோட வச்சு இருக்கிறது மேலும் உங்களை என்ன பண்ணும், நிம்மதியாக வாழ விடாமல் சங்கடப்படுத்த பார்க்க வரும். இதுதான் மாயைன்னு நான் சொல்ல வரேன். அதனால் இந்த பழசை நடந்து முடிஞ்சு போச்சு, அது கெட்ட நேரம் விடுங்க, தூக்கி போட்டு இனி நடக்கிறத பார்ப்போம் விடுங்க, மறப்போம் மன்னிப்போம், அவ்வளோதான். யார் மேலே தப்போ அதெல்லாம் பார்க்க வேண்டாம், அவ்வளோதான். மனுஷனுடைய சூழல்கள் இப்படி தான் இருந்தால் ஒரு மாதிரி, இல்லைன்னா ஒரு மாதிரி, இப்படி தான் இருப்பாங்க. புரிஞ்சுக்கிட்ட உலகத்தை வாங்க விடுங்க, நல்லா பழகலாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சகஜமாக போகிற ஒரு வழிமுறை வச்சுட்டா இதே உறவுகள், நண்பர்கள், வெளித்தொடர்பு எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். பயன்படுத்திக்கலாம், சிறப்பாக இருக்க வரும். உங்கள் கௌரவம் ஒருபொழுதும் தலை சாயாது, சிறப்பான முறையில் இருக்க செய்ய வரும். பாக்கியங்கள் காத்து நிற்க செய்ய வரும், லாபங்கள் பெருக செய்ய வரும், எல்லாம் சிறப்பாக இருக்க வருது. ஆக இந்த புத்தாண்டாகப்பட்டது உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் இறையரால் நிச்சயமாக பெருக வரும். எல்லா வல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்து இந்த உரையை பூர்த்தி செய்கிறேன். நன்றி, வணக்கம்.